திரு விஜய் அவர்கள் தெரிஞ்சே பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்திருக்கிறாரு. இதனுடைய உள்ள அர்த்தம் என்ன? உள்ளபடியே தங்கம் தென்னரசு அவர்கள் இப்போ நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தற்போதைய நிதியமைச்சர் திரு மரியவெல்சன் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது தான் ஒட்டுமொத்தமாக நீங்கள் தப்பி போக பார்க்குறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் இப்போ தான் தெரியுமா? ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து அப்படிங்கிறத உங்களுக்கு எலெக்ஷன் முன்னாடியும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருந்தது. 6 மாதம் டைம் இருந்ததுன்னு ஒரு விஷயத்தை எடுத்து போட்டிருக்கிறாரு ஆவணப்பூர்வமாக. அவருடைய ட்வீட்டை நம்ம பார்த்தோம்னா தெரியும். குறிப்பாக விவசாயிகளுக்கான கடன் சார்ந்த விஷயமா தான் வருது. அந்த கேள்விக்கான பதில் தற்போது நிதியமைச்சர் சொல்லும் பொழுது பல விஷயங்கள் திமுக கடந்த காலத்தில் செஞ்சதனுடைய தவறுகள், அதே போல ரிசர்வ் வங்கி இப்படி கொடுத்துருச்சுன்னா சொல்றாரு. இதற்கு தான் பதில். தேனை தடவி தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது வாராத ரிசர்வ் வங்கி விதிமுறைகள் மக்களை ஏமாற்றி ஆட்சி பொறுப்பில் உட்கார்ந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என கேட்கும் என்ற நிலை வரும்போது மட்டும் எங்கே இருந்து திடும் என குதித்து வருகின்றன. இது நிர்வாக திறமையின்மையா இல்லை திட்டமிட்ட ஏமாற்று வேலையா என்கிற கேள்வியை அவரு முன்வைக்கிறாரு. இந்திய ரிசர்வ் வங்கியினுடைய வழிகாட்டுதல் நடைமுறைகளின்படிதான் கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு நிதியமைச்சர் அண்மையில் விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அவங்க கேட்டாங்க இல்லையா, ஏங்க நீங்க 5 ஏக்கர் வச்சிருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் நிலம் இது முழுமையான கடன், 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% கடன் தானே நீங்க பேசுனீங்க. எவ்வளவா இருந்தாலும் அப்படிங்கிறத நீங்க சொன்னது. ஆனா நீங்க மாத்தி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆனா இவங்க சொன்னது என்ன செஞ்சது என்னங்கிறத நம்ம பின்னாடி பேசுவோம் அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் போதுதான் இல்ல ரிசர்வ் வங்கி சில வழிகாட்டும் நெறிமுறைகள் எங்களுக்கு கொடுத்துருக்கு, நாங்க அதன் அடிப்படையில தான் செயல்பட முடியும், அதன் அடிப்படையில தான் இந்த தள்ளுபடியும் நடந்தது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் மரியவெல்சன் அவர்கள் பதிவு பண்றாரு. இதை தான் கேட்கிறார். கடன் தள்ளுபடி செய்வதாக அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட செய்தி குறிப்பில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளவாறு நீங்க என்ன பண்றீங்க, இந்த கடன் தள்ளுபடி தொடர்பான விஷயங்களுக்கு அதுல அந்த அறிக்கையில இருக்கு. ஆக்சுவலா சொன்ன மாதிரி அவங்களே அவங்களுக்கான ஆவணங்களை எடுத்து போட்டுட்டாங்களான்னு ஒரு கேள்வி வருது. இவங்க அரசு சார்பில் அந்த செய்தி குறிப்பு வெளியிட்டாங்க இல்லையா, கடன் தொகை 50,000 வரைக்கும் இருந்தா 50,000 வரையிலும் சிறு விவசாயிகளுக்கான தள்ளுபடி வந்து கடன் தொகையில் 50% அப்படிங்கிறது. அதே போல் 50,000 to 60,000 அப்படின்னா 20,000 தள்ளுபடி, 60,000 to 70,000 15,000 தள்ளுபடி, 70,000 to 80,000 அப்படின்னா 10,000, 70 to 80 10, 80 to 90,000 5,000, 90,000 to 1,00,000 5,000, 1,00,000க்கு மேலனா 5,000ங்கிறது தள்ளுபடின்னு போட்டது. இதில் மேலே அந்த பத்தி போட்டிருக்காங்க. அதான் தங்கம் சொல்றாரு, உங்களுடைய அரசினுடைய செய்தி குறிப்பிலே இருக்கு, இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 இட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறைகளின் படி இந்திய அரசு எப்ப ரிலீஸ் பண்ணதுன்னா 28/11/2025 ஆச்சா. அப்ப அப்படி வரும்போது பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையானது அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும் அப்படிங்கிற வழிகாட்டுதலின்படி நிதிநிலை ஆதாரங்களை கருத்தில் கொண்டு இக்கட்டான சூழ்நிலையிலும் 1/5/2025 முதல் 28/2/2026 வரையிலான பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளார்னு நீங்க போடுறீங்க. ஸோ உங்க ஸ்டேட்மெண்ட் படியே ரிசர்வ் வங்கி சொன்னது 28/11 அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே 16/4/2026 அன்னைக்கு நீங்க தேர்தல் அறிக்கையில 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிச்சிங்க. உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் கேப் எவ்வளோ இருக்கு பாருங்க. ஏறத்தாழ இங்க ஒரு 4.5 மாதம், அங்க ஒரு 5.5 மாசம் இருக்கே. இந்த ஒரு 300 5.5ங்கிறது ஒரு 150-160 நாட்களுக்குள்ள உங்களால இதை தெரிஞ்சுக்க முடியாதா? அப்ப 5 ஏக்கருக்குள் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் பெற்ற பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும், 5 ஏக்கருக்கு மேல் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 50 விழுக்காடு தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இது தெரிந்து ரிசர்வ் வங்கி வாக்குறுதி கொடுத்த பிறகுதான் என்றால், தெரிந்து கொண்டே கொடுத்த வாக்குறுதியை வாக்கு அறுவடை முடிந்ததும் ரிசர்வ் வங்கியை காரணம் காட்டி மறுப்பது விவசாயிகளை முற்றிலும் ஏமாற்றும் செயலாகும் அப்படின்னுட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கை அதுல வந்திருக்கக்கூடியது, முதலமைச்சர் அவர்கள் பேசியது, ஆர்பிஐனுடைய இது வந்து நீங்க தான் சொல்றீங்க அப்படிங்கிறது. அதுல இன்னொரு கேள்வி அப்ப எழுப்பப்பட்டது என்னன்னா, நீங்க எப்படி ஒரு ஆண்டை பிரிப்பீங்க? வெவ்வேறு விதமாக ஒரு இயர் வரும். ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஏப்ரல் 1 இருந்து அந்த மார்ச் 30, பேங்க் அரை வருட கணக்கு முழு வருட கணக்கு முடிவெல்லாம் போடுவாங்க. ஏப்ரல் 1 to மார்ச் 31ங்கிறது ஃபினான்ஷியல் இயர். அகாடமிக் இயர்னு ஸ்கூல் எடுத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து உங்களுக்கு அது ஏப்ரல் வரைக்கும் வரும். மே மாதம் விடுமுறை அப்படின்னும்போது ஏப்ரல் 30ன்னு வச்சுக்கலாம்.
கேலண்டரில் உங்களுக்கு இயர்னு பார்த்தா ஜனவரி டு டிசம்பர். ஏன்னா இவங்க அறிவிச்சிருக்க தேதியை பாருங்களா, அது இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை. இது என்ன 10 மாதத்துக்கான வாங்கின கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணுறீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த எண்ணிக்கையை நீங்கள் எப்படி அரைவு பண்ணீங்க? யார் சொன்னால்? இது எப்படி முடிவு செய்யப்பட்டது? இப்படியான விஷயங்கள் எல்லாம் இல்லை. முதல்ல இந்த கடன் தள்ளுபடிங்கிறதே யார் முடிவு பண்ணது? யார் இந்த பட்டியல் தயாரித்தது? தேர்தல் இது வாக்குறுதிகளை யார் ரெடி பண்ணாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வி. இப்போ இந்த கட்சிக்காரங்க எல்லாம் யார் தயார் பண்ணாங்களோ அவங்கள் மீது பாய்ச்சிட்டு இருப்பாங்க, ஏன் இப்படி ஒன்றை தயார் பண்ணேன்னு சொல்லி. ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, குத்துமதிப்பாக தான் எல்லாமே போட்டு விட்டாங்க. அவங்கள விட சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. அவங்க 1000 ரூபாய்னா எடப்பாடி அவர்கள் 1500 சொன்னாரு, 2000 ரூபா சொன்னாரா, 2000, அப்புறம் இவரும் 2000 ரூபா சொன்னாரா, இவங்க 2500 கொஞ்சம் ஏற்றி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான. அவர் திருமணத்திற்கு வேட்டி சட்டை, திருமணத்திற்கும் தீபாவளிக்குனாரு, இங்க பட்டு வேட்டி பட்டு சட்டை பிளஸ் அண்ணன் சீராக தங்கம் நகை கொடுப்பாரு. இந்த திட்டங்கள்லாம் எப்போ இனி வரும் அப்படிங்கிறது பார்க்கணும். எந்த அண்ணன்களுக்கு கொடுக்கப்படுவாங்க? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அண்ணன்களுக்கும் கொடுப்பாங்களா? எப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அண்ணன்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இல்லைன்னா இந்த குறிப்பிட்ட காலம் மட்டும் அண்ணனாக இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி மாதிரி ஏதாவது கால நிர்ணயம் அளவு கொள்ளுப்பாங்க. இல்லை, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த தாலிக்கு தங்கம் கொடுத்ததுங்கிறது சில ஸ்கேல்ஸ் வச்சிருந்தாங்க. வறுமை கோட்டு கீழே இல்லை ஆண்டு வருமானம் உலகத்தில் இருக்கணும், இப்படியான ஸ்கேல்ஸ் இருந்தது. அப்படி இல்லாமலாம் கண்டிப்பா செய்ய முடியாது. உண்மைதான். அதுதானே நீங்க விவசாய கடன் ஒட்டுமொத்தமா எல்லாமே தள்ளுபடி செய்யப்படும் சொன்னீங்க. அதனாலதான் விவசாய செயற்பாட்டாளராகவும் மேல்மா எதிர்ப்புக்காக போராடி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அவங்களுடைய வேட்பாளர், திருவண்ணாமலை வேட்பாளர் அருள் ஆறுமுகம் அவர்கள், இது சரியானது அல்ல, இதற்கு முட்டெல்லாம் கொடுக்க முடியாது, இது தவறானது அப்படின்னுட்டு இதை கடுமையா இந்த அறிவிப்பு வந்த போதே அவர் அதை விமர்சனமும் செய்தார். ஏன்னா விவசாய மக்கள்கிட்ட போய் அவர் இதை எடுத்து சொல்லி வாக்கும் சேகரித்திருக்கிறார், நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவங்க உள்ளூர்ல அவர் முகத்தை பார்த்து என்னப்பா நீ சொன்னியப்பான்னு திரும்ப அவரை தான் கேட்பாங்க. இந்த நெருக்கடி களத்தில் போகக்கூடிய அவரை போன்ற ஆட்களுக்கு மிக நிச்சயமாக அவர் இப்ப எலெக்ஷன் நின்னாருனால அவருக்கு தொடர்ந்து விவசாயம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒருவராகத்தான் அவர் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கிறார். 8 வழிச்சாலை போராட்டத்தின் போது அன்றைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களும் அவரோட சேர்ந்து ஒரே மேடையில் பகிர்ந்து கொண்டு அந்த போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டாங்கிறது விவாதம். கட்சிகள் வரும் போகும், ஆனா தொடர்ந்து அவங்க அங்க இயங்கக்கூடியவர்களா மக்கள் சார்ந்த அப்படி செயல்படக்கூடியவர்களுக்கெல்லாம் விஜயை நம்பி அல்லது இந்த இவங்க செய்வாங்கன்னு போய் பேசியவர்களுக்கு இது நெருக்கடியாக மாறி இருக்குதுங்கிறது ஒண்ணு. அதனாலதான் முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போதைய முதலமைச்சருக்கு சொல்லுவது, எனவே தேர்தலுக்கு முன்னர் அளித்த வாக்குறுதிப்படி இந்த அரசின் முதல் நிதி நிலை அறிக்கையிலேயே, அதாவது இப்போ அடுத்த மாதம் போடக்கூடிய பட்ஜெட்டில் விவசாயத்துக்கு நம்ம தனியாக பட்ஜெட் வச்சுருக்கோம் இல்லையா, விவசாயிகளின் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யும் அறிவிப்பினை வெளியிட வேண்டும் என்று அவர் நேரடியாக இந்த அரசுக்கான வலியுறுத்தலையும் கோரிக்கையையும் வைக்கிறார். பொய்யான வாக்குறுதிகளை விவசாயிகளுக்கு வழங்கி அவர்களை நம்பிக்கையூட்டிவிட்டு இப்போது அரைகுறையாக எந்த விவசாயிக்கும் பயனளிக்காத வகையில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்திருப்பதாக சொல்வது விவசாய பெருங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் பச்சை துரோகமாகும் என்பதாக அவர் அதை பதிவு பண்ணியிருக்கிறார். அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். இது இப்ப மற்றும் ஒரு சிக்கலாக மதிக்கிறது. ஆக்சுவலா இது தொடர்பான விஷயங்கள் அதை மறுபரிசீலனை பண்ணணும், முழுமையாக இல்லை நீங்கள் அறிவிச்சதை போல செய்யணும் என்கிற கோரிக்கைகள் பல இடங்கள்ல வலியுறுத்தலாம் மாறி இருக்கு. சில இடங்கள்ல அடையாளமாக விவசாயிகள் அடையாள ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரியான விஷயங்களையும் செய்யறாங்க. அவங்க சங்கங்கள் கண்டிக்கிறார்கள். இந்த பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணுதுன்னா ஒரு பக்கம் அரசை நோக்கி அவங்களுக்கு ஒரு சிக்கலாக மாறி வெளியில வருது. இது தொடர்பான விஷயத்த விவசாயத்துறை அமைச்சர் கும்பகோணம் எம்எல்ஏவாகவும் இருக்கக்கூடிய திரு வினோத் ரவி அவர்கள்ட்ட கேட்கும்போது, இல்லை அதில் மேற்கொண்டு என்ன செய்யலாங்கிறது ஆய்வு போயிட்டு இருக்கிறது, முதலமைச்சர் அறிவிப்பார் என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. ஸோ அப்போ இது இன்னும் ஒரு சிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி அரசுக்கு அந்த அழுத்தம் மொத்தத்தையும் அவர்களே இருக்கிற நிலைக்கு போகுமா? இதுல நீங்க முதல்ல ஏக்கர் எண்ணிக்கையை வச்சு அடிப்படையில் நீங்க கிரவுண்டா வச்சது உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலத்தினுடைய அளவுகோல். நீங்க ஒண்ணு அதுக்கு மாத்துறீங்க அப்படின்னா இது மொத்தமா ஆகும். இப்ப இதுல தள்ளுபடி ஆகி போனவங்களுக்கு எல்லாம் என்ன கணக்குல வருங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்க எக்ஸிஸ்டிங் ஒண்ணு வச்சுருக்கீங்க,
இதுக்கு பதிலா அதை ரிப்ளேஸ் பண்ணீங்கன்னா சிலர் இதுல கொண்டு போய் கொடுத்து தள்ளுபடியை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த அடிப்படையில் இன்னொரு வாட்டி கொடுப்பீங்களா, இல்ல அந்த மொத்த தொகையிலிருந்து இதை கழிப்பீங்களா? இது வந்து நிர்வாக ரீதியில உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலாக மாறப்ப ஒருவருக்கு ஒரு தேர்தலுக்கு கொடுத்து 2 முறை நீங்க தள்ளுபடி செஞ்ச மாதிரி கணக்குல வந்துருமா என்கிற கேள்வி இருக்கு. அதெல்லாம் இனிதான் போட போறாங்களா, போடுவாங்களா, மறுபரிசீலனை நீங்க பண்ணுவாங்களா? மறுபரிசீலனை பண்ண போனீங்கன்னா அதெல்லாம் சிக்கல் தானே. அதுதான் அது. நீங்க இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிற சப்ஜெக்டே இப்ப நீங்க எடுக்காம இருந்தீங்கன்னு சொன்னா இந்த அளவு பிரச்சனை ஆயிருக்காது. நாங்க பட்ஜெட்ல அறிவிக்கிறோம்னு இருந்தா ஆமா பார்த்துட்டு இருக்கோம், பரிசீலிக்கிறோம். பட்ஜெட்ல அறிவிக்கிறோம்னா சிக்கல் இல்லாம போயிருக்கும், ஒரு சின்ன இது கிடைச்சிருக்கும், வாய்ப்பு இருக்கா என்ன ஏதுங்கிறது. இல்ல இதை ஒரு ஆலோசனை பண்ணி இது இவ்வளவு பெரிய ஒரு பிரளயத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது எப்படி தெரியாம போச்சு தாவேக்காவினருக்கு? முதலமைச்சருக்கு எப்படி தெரியாம போச்சு? அடுத்து நீங்க வந்து 1 லட்சம் ரூபாய்னா 5000 ரூபாய், அப்படி 5000 வரைக்கும் தள்ளுபடி அப்படிங்கிறதாக ரூபாயில் அவங்க கணக்கு போடுறாங்க. 1 லட்சத்து வரைக்கும் அப்படின்னா நீங்க உங்களுக்கு 80,000 இருந்தே 5000 தான் தள்ளுபடி. 80,000 வாங்கினாலும் 90,000 வாங்கினாலும் 1 லட்சம் வாங்கினாலும் தள்ளுபடி 5000 தாங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ரேட்டு. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது எதிர்வரும் சாகுபடி பருவத்திற்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவில் இது பயன் தரும் அப்படிங்கிறத அவங்க போட்டிருக்கிறாங்க. யார் போட்டிருக்கா? அரசு விட்ட அரசாணையில. எனவே இதுல வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலமாக 14.22 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். அரசுக்கு 2044 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்பதாக போட்டிருக்கிறாங்க. இதுக்கு தான் அவங்களுடைய விவசாய கடன் தள்ளுபடி தேர்தல் அறிக்கையை எடுத்து போட்டது. 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கியில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி அப்படின்னு போட்டிருக்காங்க. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு பயிர்க்கடனில் 50% தள்ளுபடி அப்படின்னு அவர் சொன்னதுங்கிறது தான் இப்ப விஷயமாக பேசுபொருள். இதுக்கு முன்னால இருந்த அரசுகள் வந்து 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதற்கு மேல வந்து 8,000 10,000 இப்படி எல்லாம் கொடுத்திருக்காங்க. மினிமமே அப்படி மினிமம்னா அது எந்த காலகட்டம்னு பார்க்கணும். இப்போ வந்து 2026ல நம்ம இருக்கோம். இப்போ வந்து செலவினங்கள் கூட உங்களுக்கு அதை விடவும் குறைவா வருது அப்படின்னா ஐ திங்க் ஜெயலலிதா அம்மையார் வந்தபோது 11லயும் செஞ்சாங்க, கலைஞர் 2006லயும் செஞ்ச ஞாபகம். ஸோ அப்படியானது கலைஞர்லாம் அன்றைக்கே கையெழுத்து போட்டார்னு நினைக்கிறேன். அந்த அது அப்படி கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் அதை அவங்க செஞ்சாங்க. அதெல்லாம் இதை விட அதிகமான நம்ம சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு 6,000 கோடி 10,000 கோடி 12,000 கோடின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு சாகுபடிக்கு எவ்வளவு ஆச்சு, உங்களுக்கு அதுக்கான ஆன செலவினங்கள், நீங்க விவசாயத்துக்காக போட்ட முதல்ங்கிறது எவ்வளவு இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. என்ன பதில் வரும் அப்படிங்கிறது வழக்கம் போல பதில் இல்லாத மௌனம் தான் பதிலா, இல்லை இதற்கு என்ன செய்ய போறாங்க? சட்டமன்றத்தில் இது ஆப்வியஸா இது ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமி வந்தப்பே இதை எழுப்பியிருந்தாரு. இப்போ அடுத்து அவரும் இந்த பக்கம் அறிந்து கட்டுவார். விவசாயிகளுடைய பிரதிநிதியாகவும் தன்னை வந்து சட்டமன்றத்தில் திமுக அதிமுக 2 தரப்பும் ரவுண்டு கட்டும் பொழுது இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள் நிச்சயமாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்.